நேற்று நாங்கள் ஊரில் போய் அந்த செக்க மரத்தில் நிறைய செக்க காய்ச்சிருந்தது. பட் எது விளைஞ்சிருக்குன்னு எல்லாம் தெரியாது. இருந்தாலும் விளைஞ்சிருந்தா பழத்தை சாப்பிட்லாம். இல்லைனாக்கி வந்து நம்ம அந்த காயை பிச்சிட்டு என்ன பண்ணலாம், இந்த பாருங்களேன், இந்த மாதிரி எடுத்துட்டு காயை எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம சிப்ஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காயை நேற்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அழகாக சிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சிப்ஸ் வந்து இது போட்டாக்கும் வச்சுருக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இதை வந்து இது சிப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இது. ஸோ நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்களேன். இந்த பாருங்கள், நான் போட்டு வச்சுட்டு எப்படி இருப்பாங்க, சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்களேன், நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்கும், நல்லா ஒடியுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நல்லா மொறுன்னு தான் இருக்குது சிப்ஸு. சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னொன்று, நான் நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கிறேன். அதனால் இன்னொன்று, நம்ம வந்து ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ண ஆயில் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி சக்கை காயில் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி ஆயிலில் பொரித்து எடுக்கிறோம். ஸோ ஹெல்த்து அப்படிங்கிறத விட இன்னொன்று நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்களேன், இதில் நம்ம இனி எதுவுமே போட வேண்டாம், சால்ட்டு மட்டும் போட்டால் போதும். சால்ட்டு மட்டும் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேயா? அதனால் உங்களுக்கும் பிடிச்சா இந்த மாதிரி காய் சக்கை எடுத்து சிப்ஸ் போட்டு சாப்பிடுங்க. ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் இதை வந்து நான் எடுத்து வெட்டி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பையன் வெளியே இருந்து வந்திருக்கிறான். ஸோ அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நம்ம மரத்தில் உள்ள சக்கையில் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வெட்டி பிச்சு இன்றைக்கி அது சிப்ஸ் வந்து ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகேயா?